என்ன பர்சன் லைவ் வந்து பாருங்க சொல்லலாம். இன்னும் 500 லைக் ரீச் பண்ணிருக்கலாம். அட இவங்கள தெரியாதா? என்னப்பா சொல்ற? யூடியூப்ல லைவ் போப்பியா? லைவ்லாம் பாக்குற மாதிரினா இவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. எஸ் ரூம்ல இருக்கும் பாருங்க சொல்லலாம். ஹாய் சிஸ்டர், இப்போ தான் 20 ரோஸ் பத்த பண்ணிருக்காங்க சொல்லலாம். ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ. இப்போ தான் மெம்பர்ஷிப் ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. நானும் ஒரு சில வாரமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க ஆக்டிவிட்டியே சரியில்லாம இருந்தது. என்னடா இது இந்த மாதிரிலாம் லைவ்ல போடுறாங்களே, வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்க சேனலுக்குள்ள பார்த்தா மொத்த கண்டென்ட்டுமே இப்படிதான். ஷார்ட்ஸ் போடுறது மட்டும் அது தனி. ஏதோ அரையும் குறையுமா தப்ப தப்ப தப்பான்னு பேசி ஒரு ஷார்ட்ஸை போட்டுடுறாங்க. லைவ்ல தான் இவங்க சம்பாதிக்கிறது, லைவ்ல தான் இவங்களோட இந்த ஆபாச இதுவெல்லாம் போடுறது எல்லாமே அதில் தான். உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ஆபாசமா போட்டு வச்சுக்கின்னு அரைகுறையமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு டபுள் டேப் பண்ணுங்க செல்லம், மெம்பர்ஷிப் போடுங்க செல்லம். மெம்பர்ஷிப் போட்டா லைவ் தனி, மெம்பர்ஷிப் லைவும் தனியா ஒண்ணு இருக்கு. அப்படி அதுல வர சொல்லி சூப்பர் சார் பண்ணிவிட்டு சொல்லலாம். என்ன பக்கத்துல லைவ்ல வந்து பாருங்க, ஜாயின் பண்ணா என்ன இருக்கும், லைவ்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணியாச்சு, ஓகே தாங்க. மெம்பர்ஷிப் வந்து 29 ரூபா 59 ரூபா இருக்கு. என்ன பக்கத்துல லைவ் வந்து பாருங்க, சீக்கிரம் யாராவது மக்கள் லைக். இதுல என்ன கொடுமைன்னா, இவ்வளோ சேட்டையும் படிச்சு சொல்றது, அந்த லைவ் சேட் எல்லாத்தையும் படிச்சு இந்த சூப்பர் சேட்டு அவங்க போடுற பேமெண்ட் மெம்பர்ஷிப் போடுற எல்லாத்தையுமே படிச்சு சொல்றது அவங்க பையன். பையன் எல்லா சேட்டையும் சொல்றான். எல்லா அவங்க பண்ணிருக்க சேட்டு, அவங்க போடுற மெம்பர்ஷிப்பு, அவங்க போடுற சூப்பர் சேட்டு, ஜிபேல வர காசு எல்லாத்தையும் சொல்லி 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 அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களாம் காசு போட்டிருக்காங்க, லவ் யூ சொல்லு லவ் யூ சொல்லுன்னு சொல்றான். அவங்களும் எல்லாருக்கும் ஒரு இடத்துல அப்படியே தேங்க்யூ செல்லம், லவ் யூ செல்லம், லவ் யூ செல்லன்றாங்க. ஒரு பையன் தானே அவன். ஒரு வயசு பையன், ஸ்கூலுக்கு போற பையன். அவன் முன்னாடி அவன் எதிரில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனையே படிச்சு சொல்ல வைக்கிறீங்களே, ஒரு தாய் பண்ற வேலையா இதெல்லாம்? ஒரு அம்மா பண்ற வேலையா இதெல்லாம்? நாளை பின்ன அவன் ஸ்கூல்ல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க டீச்சர்ஸு யாராவது உங்க லைவை பார்த்துட்டு என்னடா அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்டா அவன் மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அவனை அந்த மாதிரிலாம் நீங்க வளர்த்துருக்க மாட்டீங்க. எப்படியும் நீங்க இவ்வளவு பண்ணி பண்றத பார்த்தா அவன் வளர வளர அவன் மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்தா தயவு செஞ்சு ரிப்போர்ட் அடிச்சு அவங்களை கேன்சல் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. அவெல்லாம் உள்ளேயே சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எத்தனை வருஷம் சொல்லி பட்டாலும் திருந்தாத ஜென்மங்கள்னு ஒண்ணு இருக்கும்ல. இவன் சூப்பர் மாப்பிள்ளைங்கிற மாசு செல்வம் அம்மா 1000 ரூபா போட்டிருக்காரு. போடா மாமா, நீ மட்டும் எனக்கு போதும் மாமா. இவன் என்னமா மாமா, இவனுக்கு வந்து கேங் மேங் பண்ணுன்னு சொல்றான். கேங் மேங்னா என்ன பண்ண சொல்றான் எல்லாத்துக்கும்? எனக்கு புரியல. எனக்கு அது என்ன ட்ரீட்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஓப்பனா சொன்னா வந்து எனக்கு தெரியும். சரி விடு, புரியல. தெரியுது பாராரு. தலை சூப்பர் லெவல். இது வந்து ஒரு சமூக வலைதளம். அதாவது குழந்தைங்க, வயசு பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் பார்க்குற இடம். உங்களெல்லாம் பார்த்து தான் அவங்க வளரணும். நீங்களே இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு வளர்ற ஜென்ரேஷன் உங்களை நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அந்த ஆபாசத்தை தவிர்த்துருங்க.